என்னம்மா வாச பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி அவள் பேரனை கூப்பிட்டு வரேன்னால அதான் மாப்பிள்ளை வரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எங்கேயாவது அக்கறையாடா இருக்காடா? பிள்ளைய கட்டிக்க போகிற மாப்பிள்ளை வரான், நீ எங்கேயாவது அக்கறையா இருக்கியா? அங்கேருந்து அவள் காப்பி ஏதாவது போட்டாலா இல்லையா? பச்சி கிச்சி சுட்டாலா இல்லையா? நீங்களே அதுக்குள்ளே மாப்பிள்ளான்னு முடிவு பண்ணுறாதீங்கம்மா. ஃபஸ்ட்டு பையன் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ என்னடா இப்படி சொல்கிற? அவன் தான் மாப்பிள்ளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு வரட்டும் பார்க்கலாம் வரட்டும் பார்க்கலான்னு உன் பொண்டாட்டி மாதிரியே பேசுகிற. உனக்கு அவளை மாதிரி திமிராகி போச்சோ? இல்லைம்மா, பையன் படிக்கல பார்த்தீங்களா, அதனால் அவங்ககிட்ட பேசி பார்த்தா தான் நல்லா குணமானவனாக இருந்தால் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம யோசிச்சு தானே கொடுத்தாகணும். தான் மாப்பிள்ளை நான் சொல்லிவிட்டேன், தேவையில்லாமல் மாற்றாதீங்க. எக்கா வந்துட்டியா? எங்க பெரியம்மா? என்னடி எப்படி இருக்க? நாங்களாம் உசுரோட இருக்கமா செத்தமானு பாத்தியா எங்கேயாவது? இப்போ தான் உன் பேத்திக்கு மாப்பிள்ளை வேணும்னு எனக்கு ஃபோன் போட்டிருக்கேன். அப்படிலாம் இல்லைக்கா, பார்த்துக்குங்க. நம்ம சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் என் பேத்தியை உங்கள் வீட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏக்கா நின்று பேசிகிட்டு இருக்கா? வாக்கா உக்காருக்கா, சோபாவில் உட்காருக்கா மேலே ஏறி. என் பேரனுக்கு எங்கெங்கேருந்தோ பொண்ணுலாம் தரன்ட்டு வந்தாங்க. சரி என் தங்கச்சி சொல்லிவிட்டாலே அவள் பேத்திக்கு தான் கட்டணும்னு சொல்லிட்டு அதனால தான் இது பண்ணுறேன். என் மவளும் சொன்னான், என்னம்மா சொந்தத்துக்குள்ளே கொடுக்கணுமான்னு கேட்டா. எல்லாம் கரெக்டாக தாண்டி இருக்கும், நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். பெரியம்மா, நீங்கள் மட்டும்தான் வரீங்களோ? பையன் வரலையோ? தங்கச்சி மாப்பிள்ளை யாரும் வரலையா? வருவாங்கப்பா, அடுத்த வாரம் வருவாங்க. நாங்கள் பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் நிச்சயம் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதனால தான் அவங்கள கூப்பிட்டு வரல, நான் மட்டும் பேரனை கூட்டிகிட்டு வந்தேன். எங்கக்கா பேரனை காணோம்? வருவாண்டி வருவான், வெளில வண்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னான். காரில் வந்தேன் பார்த்துக்க. அதான் காரை வெளியில் எங்கே விடலான்னு சொல்லிட்டு இந்த தெரு ஒரே சந்து குந்தா இருக்குது. எங்கள் காரை விட்டுட்டு வரலான்னு வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியாக்கா, சரி சரி பரவாயில்லையே. என்னை இப்போ நீ அக்கான்லாம் கூப்பிட ஆரம்பிச்சு விட்ட. உன் தங்கச்சி மாட்டுக்கு நீ இருளா கூப்பிட்டு கிடப்பேன்னு இல்லைக்கா. இப்போ எங்கள் வீட்டில் சம்மந்தியாக வேற ஆக போகிறேன். உன்னை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதான் அதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து இம்மா நேரம் ஆகுது, உள்ள மருமம் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? வந்தவளுக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுப்போம், ஒரு தண்ணி குடிப்போன்றது இல்லாமல் திமிர எடுத்து போய் தான்க்கா நிற்கிறேன். அவள் திமிர அடக்கிறதுக்கு தான் முதல்ல அவள் பொண்ணை உங்ககிட்ட அனுப்புவோம், பழக்கம் வழக்கெல்லாம் சரி வருமேன்னு நான் பார்க்குறேன். என் பேத்தியாச்சு நல்லா இருக்கட்டுமேன்ட்டு. எங்கடா தம்பி வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட கொண்டாடி வெளில ஒரு வேலை வர மாட்டாளா? எங்கே உன் பொண்ணை காணும்? அஞ்சலை அஞ்சலை, யார் வந்திருக்காங்க? வெளில வந்து பாரு. பெரிய புது பொண்ணு, கூப்பிட்டாதான் வருவா. வாங்கத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புலாம் எப்படி இருக்கு? நான் நல்லா தாண்டி இருக்கேன். நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது உள்ள என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் சத்தம் கூடமா உனக்கு கேட்கல? வந்தவளை வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்றதுக்கு, ஒரு தண்ணி மட்டும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? வரவ வெறுங்கையோட வர, ஒரு தண்ணி கொண்டு வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படி இல்லத்த, உள்ள வேலையா இருந்தேன், அதனால தான் நீங்க வந்தது எனக்கு காதில் விழல. நான் மறுமொழி இப்படி தாண்டி பேசுறீங்க. மாமியாக்காரியை பார்த்தாலே உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் காது கேட்காம போயிடுது. என்ன பண்ணுறது? அவன் கேள்வி வாரா பேசும். இதில் இது அக்கா வேற வந்து போச்சா, இன்னும் பேசும். இது அதுக்கு மேலே பேசுது. அக்காவுக்கு தங்கச்சி தோத்ததில்லை பார்த்துக்க. என்ன மாட்டிகிட்டு முடிக்க போகிறோமா தெரில. அதனால தான் என் பொண்ணு இங்கே போய் கஷ்டப்பட வேணாமன்னு பார்க்குறேன். இந்த ஆளும் கேட்க மாட்டாரு பச்சை. என்னடி கீழே கொஞ்சம் ரொம்ப நேரமாக பேசிட்டு உட்காந்துருக்க? காப்பி தண்ணி ஏதாவது தர முடிவில் இருக்கியா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, எடுத்துகிட்டு வரேன் காப்பி. எங்கள் தம்பி வரலையோ? எங்கள் அண்ணி அண்ணன் யாரும் வரலையோ? அண்ணன் அண்ணிலாம் அடுத்த வாரம் வருவாங்க. நான் உன் மாப்பிள்ளைய மட்டும் தான் கூப்பிட்டு வந்தேன். மாப்பிள்ளையா? அம்மா உன் பொண்ணை கட்டிக்க போகிறான்ல, அதான் மாப்பிள்ளை. கார் வெளில விட்டுட்டு வரேன் இருக்கான். எங்கே உன் பொண்ணு? உள்ளதாத்தான் இருக்கா, வர சொல்கிறேன். சரி சரி வர சொல்லு. உன்ன மாதிரியே உள்ள யார் வந்திருக்காங்க வரல அப்படின்னு காதில் வாங்காத மாதிரியே உள்ள உட்காந்துருக்காளோ? வர சொல்ல அவளை. எல்லாம் தலையெழுத்து. இதுவை கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். நம்ம கட்டினவர் சரியில்லை, அவ்வளோதான். வேற என்னத்த சொல்கிறது? புலம்பிக்கிட்டே பாவா. இவ ஒரு காசுக்கு ஆக மாட்டாக்கா. இப்படி தான் பேசிட்டு கிடப்ப எப்போ பார்த்தாலும். தீமறு பிடிச்சவன். உனக்கு ஒழுங்காக மருமகளை கட்டன் ரைட்டாக வச்சுக்க தெரில. அவளை குத்தம் சொல்லி என்ன பண்ணுறது? இந்தாங்க அத்தை காப்பி. கொடு. எங்கே உன் புருஷனுக்கு மாமியாருக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரலையோ? எனக்கு வேணாக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் குடித்தோம், நீ குடி. உன் பேத்தி எங்கே வெளில வருவாளா வர மாட்டாளா? கூப்பிட்டு வரத்த, நீங்கள் காப்பியை குடிச்சிக்கிட்டே இருங்க, நான் கூப்பிட்டு வரேன்ல. ஹலோ ஜான்சி. சொல்லு சீதா, என்ன டைம் ஆகிடுச்சு? ஆஃபீஸ்க்கு வரலையா இன்னும்? நான் வந்து பார்த்தேன் உன்னை காணும் ஆஃபீஸில். ஆமாண்டி, நான் இன்றைக்கி வரமாட்டேன், லீவு. என்னடி சொல்கிற, லீவா? அதுவும் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். ராம் வந்து உனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி லீவுன்ற? அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிட்டான். போய் வேலையை பாருடி. நானே டென்ஷனில் இருக்கேன் காலையிலே. ஏண்டி என்னாச்சு? என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி. என்னடி சொல்கிற? ஆமாம், எங்கள் வீட்டில் ஒரு கேள்வி இருக்குல்ல, அது பார்த்து விட்ட வேலை தான். அவங்க அக்கா பேரனா தங்கச்சி பேரனான்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்குதுங்க. என்னை வேறு கிளம்பிடுச்சுங்க. நான் கிளம்பிடல. சரி ஆஃபீஸுக்கும் போனால் என் மேலே சந்தேகப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டில் இருக்கேன். அப்படியா? இப்போ என்னடி பண்ண போகிற? என்னடி பண்ண சொல்கிறேன்? எல்லாம் எங்கள் அப்பா அம்மா விருப்பம் தான், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னடி சீதா அப்படி சொல்லிட்ட? அப்போ ராம் பாவம் இல்லையாடி? ராம் தான் இப்போ மாறிட்டான்லடி. அவன் லைஃப்பை பார்க்கட்டும்.
மாறலடி, அவன் சும்மா தாண்டி உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் மாறிட்டான்னு நினச்சி நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாத. இடி, நான் வரலன்னு சொல்கிறதுக்கு தான் உனக்கு ஃபோன் போட்டேன். நடக்கிறது நடக்கிறபடி நடக்கட்டும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சீதா, கட் பண்ணாத. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? பொண்ணு பார்க்க வேறு வந்திருக்காங்க. நம்மளாம் ஆஃபீஸ்க்கு போகிறோன்னா அம்மாவும் ஒத்துக்கல. என்ன பண்ணுறதுனே தெரில. இவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. கிராம பிடிச்ச மட்டும் என்ன பண்ணுறது? வீட்டில் ஒத்துக்கணும், எல்லாம் சரியாக வரணும். என்ன பண்ணுறது? நம்ம இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் போல். நம்ம தலையெழுத்து என்ன எழுதியிருக்கோம், நடக்கட்டும். சீதா, என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க? அங்கே உன்னை வெளியில் கூப்பிடுறாங்க. நீ என்னடி இன்னும் பேண்ட் சட்டையை போட்டுட்டு உட்காந்துருக்க? துணியை மாற்றலையா? சும்மா இருமா. ஏன்டி குரல் எல்லாம் சணக்கமாக இருக்குது? வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆஃபீஸ்க்கு எல்லாம் ஒன்று திடீர்னு ஆஃபீஸ் போகாத, உட்காரு, பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னால் டென்ஷன் ஆகலை? நான் என்னடி பண்ணுறது? நானும் பேசி தான் பார்க்குறேன். அவங்களா கூப்பிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. வேறு வழியும் இல்லை. வா, என்ன ஆகுதோ பார்க்கும். என்னம்மா என்ன ஆகுதோ பார்க்குங்கிற? உன்னால் எதுவும் சொல்ல முடியாதா? என்னடி சொல்கிற? என்னதான் உங்கள் ஆயா மட்டன் தட்டியே உட்கார வச்சிருச்சு. என்ன பண்ண சொல்கிற? உங்கள் ஆயாவுக்கு அதெல்லாம் புரியுதா? என்னை போட்டு பாடாப்படுத்துறீங்க. விடுங்க, உங்களுக்கு என்ன, நான் கல்யாணம் தானே பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்மா அப்படி சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் எங்களுக்கு மட்டும் அக்கறை கிடையாதா? சும்மா பார்க்க தானே வந்திருக்காங்க, என்னன்னு பார்த்துக்கோவா. வரேன் போ. இப்படியே வராதடி, வேற துணியை மாற்றிக்கிட்டு வா. சீக்கிரமா வா. அங்கே வேற உங்கள் பாட்டியோட தங்கச்சி வந்திருக்காங்கல்ல, அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இப்போ யாருக்குமா ஃபோன் போட்டுட்ருக்கேன்? என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்டுகளுக்கு தான். எனக்கு யார் சாதி சனன்னு இருக்கா? அவ்வளோக்காச்சும் ஏதாவது சொல்ல தேவையில்லையா? அவளை வந்து பார்த்தா ஒரு நல்லது கெட்டது சொல்லுவாளுவோ. அதான் அவளுக்கு ஃபோன் போடுறேன். ஃபோன் போயிட்டுருக்கு, யாரும் எடுக்க மாட்டாளோல. ஹலோ சிட்டு, நான் தான் அஞ்சலை பேசுகிறேன். இன்னைக்கு சீதாவை அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்க்க வராங்கன்னு சொல்லியிருந்தல்ல, அதான் லட்சுமி நீனு எல்லாம் வந்துருங்க. உமாவை கூப்பிட்டுட்டு வாங்க. மாப்பிள்ளையோட பாட்டியும் மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. வந்து பார்த்துட்டு என்னென்னு முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறமா நிச்சயதார்த்தப்போ அவங்க அப்பா அம்மா எல்லாம் வரலான் இருக்காங்களாம். சரி, வரியா? சரி, வைக்கிறேன் வா. சரிடி, நீ சீக்கிரமாக நல்ல துணியாக மாற்றிக்கிட்டு வா. புள்ள மூஞ்சே சரியில்லை, என்ன பண்ண முடியும்? யாராவது ஒத்துக்கிட்டா தானே நம்ம எதாவது பேச முடியும். புள்ள எப்படி இருக்குது?